வணக்கம் காக்கிச்சட்டை உறவுகளே. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புவியியல். இந்த பாடப்பகுதியிலிருந்து உறுதியாக 1 or 2 வினாக்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணி வெற்றி பெறுவதற்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். முதல் வினா, முப்பந்தல் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு. ஜெய்சல்மார் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான். பிரம்மன்வேல் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. தால்கான் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. தாமன்ஜோதி காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒரிசா. தெகிரி நீர் மின்சக்தி அணை அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். இந்த தெகிரி நீர்மின் நிலையம் என்பது இந்தியாவில் மிக உயரமான அணைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த வினா. நெக்ஸ்ட்டு, ஸ்ரீசைலம் நீர்மின் சக்தி அணை அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். நாகார்ஜுனா சாகர் நீர்மின் சக்தி அணை அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சர்தார் சரோவர் நீர்மின் சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். பக்ரனாங்கல் நீர்மின் சக்தி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பஞ்சாப். கொய்னா நீர்மின் சக்தி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. மேட்டூர் நீர்மின் சக்தி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு. இந்த அணை ஸ்டாலின் அணை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, இடுக்கி நீர்மின் சக்தி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளா. உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தியில் துகுரி அணை முதலிடத்தில் உள்ளது. இது எந்த நாட்டில் உள்ளது? பிரேசில். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் த்ரீகார்ஸ் அணை எந்த நாட்டில் உள்ளது? சீனா. புவியின் மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களில் இரும்பானது எத்தனையாவது உலோகமாக கருதப்படுகிறது? 4வது உலோகம். தமிழகத்தில் எந்த இடத்தில் இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கிறது? சேலம் மாவட்டம், கஞ்சமலை. மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் தாமிரம். இந்த தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ள நாடு சிலி நாடு. உலகில் அதிக அளவில் தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு சீனா. இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக அளவில் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது? கர்நாடகா. உலகில் ஆழமான தங்கச் சுரங்கங்களில் ஒன்றான கோலார் தங்க வயல் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகாவில் உள்ளது. இது எதிர்பார்க்கப்படுகிற கொஸ்டின் நண்பர்களே. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். பாக்சைட் உற்பத்தியில் உலகில் முன்னணி வகிக்கும் நாடு ஆஸ்திரேலியா. தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் அதிகமாக உள்ள சேர்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சேலம். வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகில் முன்னணி எந்த நாடு உள்ளது? மெக்சிகோ. மாங்கனீசு உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகில் முன்னணி எந்த நாடு உள்ளது? தென்னாப்பிரிக்கா. மைக்கா உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகில் முன்னிலையில் உள்ள நாடு சீனா. நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகில் முதலில் உள்ள நாடு சீனா. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம். இது கேட்காத கொஸ்டின் இல்லை. பிசி, எஸ்ஐ, டிஎன்பிசி எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. கருப்பு தங்கம் பெட்ரோலியம், கருப்பு வைரம் நிலக்கரி. இது எதிர்பார்க்கப்படுகிற கொஸ்டின் நண்பர்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மிக பழமையான எண்ணெய் வயல் எங்கு உள்ளது? அசாமில் உள்ள டிக்பாய். இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு உள்ளது? மும்பையில் உள்ள ஹை. சுற்றுலா பயணி என்ற சொல்லான டூரியன் எந்த பழமையான சொல்லிலிருந்து தோன்றியது?
ஆங்கிலம். சுற்றுலாத்தலமான அங்கோர் வாட் எந்த நாட்டில் உள்ளது? கம்போடியா. காஸ்ட்ரோனமி என்பது எந்த சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது? கலாச்சாரம். அருணாச்சல பிரதேசத்தில் எந்த நதிக்கரையில் மிதவை நதிப்பயணம் நடைபெறுகிறது? பிரம்மபுத்திரா. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இடையிலே கேட்குறேன். இந்தியாவில் மிக நீளமான நதிகளை உடையது எது? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். வைஷ்ணவி தேவி கோயில் சமய சுற்றுலா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? கோவா. இந்தியாவில் உள்ள மலைவாழ் இடம் நைனிடால் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரகாண்ட். இந்தியாவில் உள்ள காங்டாக் மலை எந்த இடத்தில் உள்ளது? சிக்கிம். குதிரைவால் போன்று அமைப்பை கொண்ட நீர்வீழ்ச்சி தாழையார் நீர்வீழ்ச்சி. ராஜா ராணி என்று அழைக்கப்பட்ட ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகாவில் உள்ள ஷிமோகோ. நேரடியாக தடையின்றி விழும் நீர்வீழ்ச்சியான நோகாலிகாய் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது? ஆந்திரா. இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இது எங்கு உள்ளது? கேரளாவில் உள்ளது. காசிரங்கா வனவிலங்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? அசாம். ரந்தம்பூர் வனவிலங்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். கன்கா வனவிலங்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். சுந்தரவனம் வனவிலங்கு தேசிய பூங்கா எங்கு உள்ளது? மேற்கு வங்காளம். இது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் இது. கீர் வனவிலங்கு தேசிய பூங்கா எங்கு உள்ளது? குஜராத். அடுத்து பறவைகள் சரணாலயம் பார்க்கலாம். குமரகம் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? கேரளா. பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? ராஜஸ்தான். மயானி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? மகாராஷ்டிரா. உப்பலப்பாடு பறவை சரணாலயம் எங்கு உள்ளது? ஆந்திரா. நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? குஜராத். இந்த பறவைகள் சரணாலயம் அப்படியே பொறுத்துகள் கூட கேட்கலாம் நண்பர்களே, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். இப்போது கடற்கரை பற்றி பார்க்கலாம். நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடற்கரை எங்கு அமைந்துள்ளது? தனுஷ்கோடி. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறைகளால் ஆன கடற்கரை எங்கு உள்ளது? கேரளா. பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற தற்காலி கடற்கரை எங்கு உள்ளது? மகாராஷ்டிரா. ஓம் கடற்கரை எங்கு உள்ளது? கர்நாடகா. அகுதா கடற்கரை எந்த மாநிலத்தில் உள்ளது? கோவா. மராரி கடற்கரை எங்கு அமைந்துள்ளது? கேரளா. மலைகளில் ராணி என அழைக்கப்படும் மலைவாழ் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஊட்டி. ஏழைகளில் ஊட்டி என அழைக்கப்படும் மலைவாழ் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஏற்காடு. இந்த ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது? சேலம். 14 கொண்டை ஊசி வளைவுகளுடைய மலைவாழிடம் எங்கு உள்ளது? ஏலகிரி. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் மலைவாழிடம் எங்கு உள்ளது? கொடைக்கானல். பச்சை மலை வாழ்விடம் எங்கு உள்ளது? கோத்தகிரி. இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கப்படுகிற கொஸ்டின். தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படும் மலைவாழிடம் வெள்ளையங்கிரி மலையில் உள்ளது. ஆகாய கங்கை மற்றும் கொண்டை ஊசி வளைவுகளுடைய மலைவாழிடம் எங்கு உள்ளது? கொல்லிமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி எங்கு உள்ளது? மேகமலை. இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் மலைவாழ் இடம் எங்கு உள்ளது? ஜவ்வாது. இந்த ஜவ்வாது மலைத்தொடர் எங்கு உள்ளது? வேலூர். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? தர்மபுரி. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? தேனி. கிளியூர் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? சேலம்.
குற்றாலம் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? திருநெல்வேலி. சுருளி நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? தேனி. இந்த நீர்வீழ்ச்சி அப்படியே பொறுத்துகளை கேட்பாங்க நண்பர்களே. அடுத்து வனவிலங்கு சரணாலயம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? நீலகிரி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? திருநெல்வேலி. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? கோயம்புத்தூர். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? திருநெல்வேலி. இது எதிர்பார்க்கப்படுகிற கொஸ்டின். இது டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, பிசி எஸ்ஐயில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? சிவகங்கை. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? அரியலூர். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? ஈரோடு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? காஞ்சிபுரம். கிண்டி தேசிய பூங்கா எங்கு உள்ளது? சென்னை. மன்னார் வளைகுடா கடற்பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ராமநாதபுரம் மாவட்டம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கோயம்புத்தூர். முக்குருத்தி மற்றும் முதுமலை தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? நீலகிரி. இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரையான மெரினா எங்கு அமைந்துள்ளது? சென்னை. இந்த சென்னை மெரினா கடற்கரை ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது. இந்த கடற்கரை எத்தனாவது நீளமான கடற்கரை என்று கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான இலியட் கடற்கரை எங்கு உள்ளது? சென்னை. பல வண்ண மணல்களை உடைய கடற்கரை எங்கு உள்ளது? கன்னியாகுமரி. அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எங்கு உள்ளது? காஞ்சிபுரம் முட்டுக்காடு கடற்கரை. நீர் விளையாட்டு பொழுது போக்கிற்கான கடற்கரை எங்கு அமைந்துள்ளது? சில்வர் கடற்கரை, கடலூர். கட்டிடக்கலை மற்றும் தொல்பொருள் கொண்ட கடற்கரை எங்கு உள்ளது? மகாபலிபுரம். இந்தியாவில் மொத்த கடற்கரை நீளம் என்ன? 7516 கிலோமீட்டர். தீவு கூட்டங்கள் சேர்த்து நான் சொல்கின்ற நண்பர்களே, தீவு கூட்டங்கள் சேர்க்காமல் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலைவாழிடங்கள் எந்த தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது? கிழக்கு தொடர்ச்சி மலை. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. நண்பர்களே, உங்களுக்கான 100வது கேள்வி. இந்த கேள்வி தற்போது குரூப் 2 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது பிசிக்கும் அல்லது எஸ்ஐக்கும் எதிர்பார்க்குறேன். நிதி ஆயோக் தற்போது வெளியிட்ட நீடித்த வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வெற்றியே எங்களது இலக்கு. மன உறுதியோடு போராடுங்க. காக்கை சட்டை அணிந்து கண்ணியமாக மக்களுக்கு உழையுங்கள் என்ற நம்பிக்கையோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க. நன்றி, வணக்கம்.